ஆண்டவருங்களோடு இருப்பாராக. துயலூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சுங்க சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்க்கு அன்று, நோய் உற்றவர்க்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான பெங்களூர் சிவாஜி நகர் மாதா கோயிலுக்கு அடிக்கடி வந்து வேண்டுகிற, இறைவனை தொழுகின்ற பசமான என் சகோதர சகோதரிகளே, இங்கே எத்தனை பேர் வருகிறார்களோ அத்தனை புதுமை என்பேன் நான். நீங்கள் நினைக்கலாம், எல்லாருக்குமா நோய் நீங்குகிறது, எல்லாருக்குமா நிம்மதி கிடைக்கிறது, பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலை கிடைக்கிறது. இல்லையே, ஒரு சிலருக்கு தானே என்பீர்கள். எல்லாவற்றை விட பெரிய புதுமை என்ன தெரியுமா? கண்ணீரோடு வருகிறோம், கலங்கி போய் நிற்கிறோம். மாதாவின் பாதத்திலே கவலைகளை சமர்ப்பித்து விட்டோம். நிறைவு கிடைக்கும், கிடைத்து விட்டது என்று நிம்மதியோடு இங்கே போகிறோமே, அதுதான் பெரிய புதுமை. உள்ளம் தொடர்படுவது பெரிய புதுமை. மனம் மாறி ஆண்டவருடைய பிள்ளைகளாக உண்மையாகவே வாழ்வது பெரிய புதுமை. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை போல நாம் எல்லாரும் நல்ல இயேசுவின் சீடர்களாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பெரிய புதுமை. இன்னைக்கு சாயந்தரம் நான் கூட ஓய்வு எடுத்திருக்கலாம், இருந்தாலும் நாம் அடிக்கடி போகின்ற இந்த மாதா கோயிலுக்கு போவோம் என்று மலேஸ்வரத்திலிருந்து ஆட்டோவில் நான் இங்கே வந்தேன். ஜெபிக்க வேண்டும், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், இன்னும் நிறைவாழ்வு வாழ தூண்ட வேண்டும். ஆண்டவரே, உயிரை கொடுத்தீரே, உமக்காக என் குரலை கொடுப்பேன் தொடர்ந்து என்று நான் வந்தேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் தவக்காலம், சீசன் ஆஃப் லென்ட் ஆரம்பித்து விட்டது. எப்படி நாம் அனுசரிக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. முதல் நாளே விபூதியை நம் நெற்றியிலே பூசும்போது, மனிதா நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஒரு வாக்கியம், அதற்கு மாறாக இணையாக மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இரண்டுமே
குருவானவர் சொல்லலாம் என்று இருக்கிறது. நாம் ஒரு நாள் சாவோம், இருக்கின்ற நாட்களிலே எல்லாரையும் மகிழ்விப்போம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் தொடங்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் ஜெபம் செய்யுங்கள், மற்றவங்களால பெருமைப்படுவதற்காக அல்ல. நோன்பிருங்கள், யாருக்கும் தெரியாம ரகசியமா. ஈகை, உதவி செய்யுங்கள் மற்றவங்களுக்கு, அதுவும் தம்பட்டம் அடித்து அல்ல, யாருக்கும் தெரியாம எல்லாம் சொல்லியிருக்கு. நேற்றும் இன்றைக்கும் எசையா இறைவாக்கினருடைய நூல் 58ஆம் அதிகாரத்துல 1லிருந்து 14 வரை, நேற்று பாதி இன்னைக்கு பாதி நமக்கு படிக்கப்பட்டது. நம்ம பெங்களூர்ல எனக்கு தெரியும், நிறைய வீட்டில் இந்த 40 நாள் மாம்சம் சாப்பிட மாட்டாங்க, புலால் உணவு உண்ண மாட்டாங்க, நான்வெஜ்ஜு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நல்லதுதான், உடலை ஒழுக்க வேண்டும். அது கூட எதுக்காக அந்த காலத்தில் இருந்து திரு அவை தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ அதுக்கு ஆகிற செலவெல்லாம் சேர்த்து வச்சிருந்து ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய. நீ இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கறதுக்காக இல்லை, மனசை ஆண்டவரிடம் எழுப்புவதற்காக. அதே போல சில பேர் உபவாசம் சாப்பிடுறதில்லை, அதுல இருந்து சேர்த்து வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய. உன்னை துன்புறுத்திக் கொள்வது எதற்காக? ஒரு பக்கம் இயேசுவின் பாடுகளை நினைப்பதற்காக, இன்னொரு பக்கம் துன்புறுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்காக. முதல் நாளே சொன்ன இந்த 2 நாள் நேற்றும் இன்னைக்கும் பாருங்க, எது உண்மையான நோன்பு? இதை மறந்துடாதீங்க. உண்மையான நோன்புன்னா என்ன? நேற்றைய முதல் வாசகத்துல ஆண்டவர் சொன்னார், கடவுளே நாங்க நோன்பு இருக்கோம், எங்களை கண்டுக்க மாட்டுற, என் ஜபத்தை கேட்க மாட்டுற அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களே. ஆண்டவர் சொல்றார், நீ நோன்பு இருக்கும் போது உன் ஆதாயத்தையே தேடுகிறாய், உன் வேலையாளர்களை அடிக்கிறாய், ஒடுக்குகிறாய், வீண் சண்டையிடுகிறாய், வழக்காடுகிறாய், கொடும் கையால் தாக்குகிறாய். இப்படி நீ நோன்பு இருந்தா உன் ஜபம் கேட்கவே கேட்கப்படாது. பாருங்க, நேற்றைய முதல் வாசகம் நமக்கு இப்படி சொன்னது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா உண்ணா நோன்பின் நாளாக தேர்ந்து கொள்வது? சாக்கு உடையும் சாம்பலும் தான் உண்மையான நோன்பா? கொடுமை தலைகளை அவிழ்ப்பது, நுகத்தின் பிணையல்களை அறுப்பது, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை கொடுப்பது, பசித்தோர்க்கு உணவை பகிர்ந்து கொடுப்பது, தங்க இடமெல்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது, உடையற்றோரை காணும் போது உடுக்க கொடுப்பது. தேவை இருப்பவங்கிட்ட ஓடி போய் மறைஞ்சிக்கிறதில்ல, இதெல்லாம் நோன்பு கிடையாது நேற்று சாயந்தரம். அதை தொடர்ந்து இன்றைக்கு பாருங்க, உண்மையான தவா இருக்கிறாங்க. இந்த தவா காலத்துல இன்னும் தொடர்ந்து எப்படி இருக்கணுமா? உன்னிடம் இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட மாட்டாயா? நம்மிடையே சில பேர் இருக்கலாம், எப்ப பார்த்தா நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது தப்பு. வீட்டுல குற்றம் கண்டுபிடிக்கிறது, வெளியே குற்றம் கண்டுபிடிக்கிறது. அதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும், ஒரு விரல காட்டினா 3 விரல ஒன்ன காட்டுதுப்பா, நீதான் நீதிமான் நினைக்காத. இன்னைக்கு கிளீனா சொல்லி இருக்கு பாருங்க, டோன்ட் பாயிண்ட் யுவர் ஃபிங்கர் அட் அதர்ஸ். சுட்டி காட்டி பேசுவதை தவிர்த்து விடு. தீயன பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, பொறுமையா இரு, நல்லது மட்டும் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார், மறந்து விடாதீர்கள். தீயன பேசுவதை விட்டுவிடுங்கள். நான் சொல்லுவேன், நம்ம பீட்டர் செமினார்ல பிரதர்ஸ்க்கு அடிக்கடி, உனக்கு படிக்க தெரியாது, விளையாட தெரியாது, பாட தெரியாது, இப்படிலாம் சொல்லலாம். ஆனா ஒண்ணு யாருமே உன்னை சொல்லாத மாதிரி நடக்கணும்ப்பா. என்னது?
அந்த பிரதர் ரொம்ப ஜென்டில் பிரதர், பொலைட் பிரதர், பாசமா பேசுவார். அன்பார்ந்த மக்களே, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன், குரலை உயர்த்தாதீர்கள். அதுவும் கெட்ட வார்த்தை பேசாதீர்கள். ஆண்டவருக்கு வெளிச்சமாயிருக்கிறது. தீயன பேசுவதை நிறுத்திவிடுங்கள், குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பசித்தோருக்கு உணவு கொடுங்கள், ஏழைகளின் தேவைகளை நிறைவு செய்யுங்கள். அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்களா? இருள் நடுவில் ஒளியா இருப்பீங்க. சில பேருக்கு அழகா இருக்கணும், காலை மேக்கப்பு, கண்மையி, பவுடரு, சென்ட் எல்லாத்தையும் போட வேண்டியது. ஆண்டவர் சொல்ற, அப்படி இருந்தாலும் நீ இருளாயிருப்பாய், அழுக்காயிருப்பாய். எப்போது நீ நலமாயிருப்பாயா? இருள் நடுவே ஒளி உதிக்கும். அதுபோல நீ மாற வேண்டும் என்றால் நல்லது செய், கெட்டதை விட்டுவிடு. பாருங்கள், உன் நிலை நண்பகல் போல ஆகும். இருண்ட நிலை நண்பகல் போல ஆகும். வறண்ட சூழலில் ஆண்டவர் நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். ஐயோ டயர்டாகுது, கால்லாம் வலிக்குது, எலும்பெல்லாம் வலிக்குது, டாக்டர் போனா தேஞ்சு போச்சுன்றாரு. ஆண்டவர் சொல்ற, நீ நல்லது செய், உன் எலும்புகளை வலுவாக்குவாராம் ஆண்டவர். பாருங்கள், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்றும் போல. பாருங்க, எப்படியெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்குமா பாருங்க. கெட்டதை விட்டுவிட்டு நல்லதை செய்தார். அதுவும் you will become a restorer, reformer. எல்லாத்தையும் சீர்திருத்துற மாறுவியம், எல்லாத்தையும் நீ கட்டி எழுப்புவியாம். பாருங்க, இதுதான். அப்புறம் பாரு, ஓய்வு நாள், ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஓய்வு நாள்லாம் என்ன நினைக்கிறாங்களாம் சில பேர். எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம், எப்போ பார்த்தாலும் டிவி பார்க்கலாம், மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கலாம். சில பேர் நினைக்கிறாங்க, அந்த காலத்தில் மொபைல் இல்லை. அந்த காலத்தில் எஸ்ஐயா என்ன சொன்னார்? ஓய்வு நாளின் முறைமைகளில் இருந்து விலகி செல்லாது, என் புனித நாளில் உன் விருப்பம் போல நடக்காது. ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள், ஓய்வு நாள் ஜெபத்தின் நாள். அதை மறந்துவிட்டு ஓய்வு நாளை பாவத்தின் நாள் ஆக்காதே என்கிறார். பாருங்கள், உன் சொந்த வழியில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சு பேசவோ ஓய்வு நாளை பயன்படுத்தாது. உன் சொந்த வழியில போவாதப்பா. இன்னைக்கு தியான பாடல் அழகா பாடணும். ஆண்டவரே, உன் வழியை கற்றுத்தாரு. ஆண்டவருடைய வழி, பிரியமான மக்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியணும், அதில் நடக்கணும். உன் சொந்த விருப்பப்படி நடக்காது. புலனின்பத்தை தூண்டுகின்ற நவீன ஊடகங்களிலே உன் நேரத்தை வீணாக விரயமாக்காதே. Do not waste your time and energy in the modern means of communication, which arouse pleasure but then destroys you completely. உன்னை அழிக்கின்ற இவற்றிலே நீ தொலைந்து போய்விடாதே. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு அருமையா இதெல்லாம் மற்ற மக்களுக்கு சொல்ல யாரும் இல்லையே. நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி பகுதியிலிருந்து ஒரு சில வார்த்தை. ஆண்டவர் இயேசு, லேவி, நம்ம இப்ப மத்தேயுன்னு சொல்றோம், அவர் வரி வசூலிக்கிறார். ஆண்டவரை பார்க்கிறோம், மத்தேயுவை பார்க்கிறோம், அங்கே விருந்துக்கு வந்தவர்களை பார்க்கிறோம், பரிசேயர்களை பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்க, அந்த பாவி ரோமையருக்கு ஒத்து உதறவன், அவங்களோட ஒத்துழைத்து வரி வாங்குறவன் ஆண்டவர் நம்புகிறார். பிரியமான மக்களே, இந்த சனிக்கிழமை மாலை திருப்பலிக்கு வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் மத்தேயுவை பார்த்தது போல உற்று பார்க்கிறார். உங்களை நம்புகிறார். நீ எனக்கு வேண்டும் என்கிறார். என் பின்னே வா என்று கூப்பிடுகிறார். மத்தேயு எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே ஆண்டவர் பின்னாடி போனாராம். பாருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு தயாரா இருக்கீங்களா? பாவத்தை விட்டுவிட தயாரா இருக்கீங்களா?
ஒரு தவறான உறவில் இருக்கிறாய், அந்த உறவை விட்டுவிட தயாராக இருக்கிறீர்களா? சில சமயத்தில் பெருமாட்சிக்கிறோம். என்ன வெளிநாட்டுலாம் 2 கல்யாணத்தில் 1 கல்யாணம் விவாகரத்து, நம்மலாம் ஒரே வீட்டில் வாழுறோம், ஒரே குடும்பமா. டைவர்ஸுங்கெல்லாம் அவ்வளோ அதிகம் கிடையாது. கேவலம் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு விவாகரத்து செய்துவிட்டு, கவர்மெண்ட்ல விவாகரத்து செய்யல, திரு அவையில கல்யாணம் முறையில், அவ்வளவுதானே தவிர சாப்பாடு கணவனும் சேர்ந்து சாப்பிட்றாரு, அவ்வளவுதான். வேற எந்த தொடர்பும் இல்லாமல், அக்கறை இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் குடும்பங்கள் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆண்டவர் குடும்பங்கள் கிடையாது. உன் குடும்பம் எப்படி இருக்கு? அன்பு உள்ளதா? அக்கறை உள்ளதா? உன்னுடைய கணவர், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களா? உன்னுடைய குடும்பம் ஒரு பாசாங்கு குடும்பமா? உன் சிறு பிள்ளைகளுக்கு தெரியும் பாசாங்கு குடும்பம். அவர்களும் பாசாங்கு குடும்பங்களை பின்னாளில் அமைத்துக் கொள்வார்களே, பயமா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் கேட்கிறார், என் பின்னே வா, அக்கறை கொள், என்னை தேடு. ஆண்டவர் கெஞ்சி கேட்கிறார். பாருங்க, மத்தேயு போனார், அப்பவே ஆரம்பிச்சுட்டார். நான் என்ன மட்டும்தான் ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஒரு விருந்து வைக்கிறேன், என் பணம்லாம் எதுக்காக? மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு நீ ஏழையாவே ஆக மாட்டேன். பிராண்டி ஒயின் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஏழையா போவேன், அது செய்யாத. வீட்டுக்கு வரவங்களுக்கு நல்ல சாப்பாடு போட்டு நீ ஏழை ஆகிட மாட்டேன். சாப்பாடு போடுற அப்போ அவங்கெல்லாம் வரும்போது ஆண்டவரை பார்ப்பார்களே, அவருடைய அன்பை உணர்வார்களே. நான் மனம் மாறினேனே, இன்னும் சிலரை ஆண்டவரிடம் கொண்டு வருவேன். இந்த ஆளுங்க இருக்காங்க, வாசகத்தில் நம்ம கேட்டோம், விரலை நீட்டி மற்றவர்களை குற்றம் சாட்டாது, குற்றம் சாட்டுகின்ற பரிசெயர் கூட்டம். பாவியோடும் வரி வசூலிப்பவரோடும் கெட்டவரோடும் சாப்பிட்ற இதெல்லாம் நியாயமானு கேட்குறேன். ஆமாம், ரொம்ப தான் அக்கறை. ஆண்டவர் சொல்கிறார், யாரிலும் நான் நம்பிக்கை இழந்து விடவில்லை. சிக்கா இருக்கவங்க தான் டாக்டர் வேணும். நோயுற்றவர்களுக்கு டாக்டர் தேவை, நோய் அற்றவருக்கு தேவையில்லை. நான் நீதிமான தேடி வரல, பாவியை தேடி வாழ்வு கொடுக்க, நம்பிக்கை கொடுக்க, புது மகிழ்ச்சி கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். ஜெயமானவர்களே, நம்ம அம்மா என்ன எதிர்பார்க்கிறார்கள்? உண்மையான நோன்பு, ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் பேசுவதை கேட்பது என்பதை அம்மா உணர்ந்திருந்தார்கள். நம்ம அம்மா பாசாங்கு குடும்பம் வாழவில்லை, உண்மையான குடும்பம், அக்கறை கொண்ட குடும்பம், மகனை தேடி போகின்ற குடும்பம். அப்படி வாழ்ந்த அம்மா நம்முடைய ஆரோக்கிய தாய். நம் அம்மா நம் ஆண்டவருடைய துன்பத்தில், பாடுகளில் பங்கேற்ற தாய். உலகமெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுத்து மனமாற்றத்திற்கு தூண்டும் தாய். ஆண்டவரின் குரலை கேட்போம், நம் அன்பு தாயின் குரலை கேட்போம், அவர் மாதிரியை பின்பற்றுவோம். இன்றைக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்களோ அத்தனை புதுமை நடப்பதாக. என்ன புதுமை? மனம் மாறி நம்பிக்கையோடு வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று உறுதி கொண்டு இங்கிருந்து போவது. அத்தகைய புதுமை நிகழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், வேண்டுகிறேன். ஆமென்.